அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் தோஷம் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். பிருகுநந்தி நாடியில் செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிறது இல்லைங்க. பிருகுநந்தி நாடியில் செவ்வாயை ஆண்கள் ஜாதகத்தில் திருமணக்காரகனாகவும் பெண்கள் ஜாதகத்தில் பெண்ணுக்கு கணவனாகவும் எடுத்து கொள்ளப்படுகிறது. ஆகவே திருமணத்துக்கு செவ்வாயை முக்கியமாக கொண்டு பார்க்கப்படுகிறது. எனவே இருவரது ஜாதகத்திலும் செவ்வாய் பகைக்கோளுடன் இருந்து பலமிழந்து இருக்கக்கூடாது. அதுதான் பிருகுநந்தி நாடியில் நாம் பார்க்குறது. செவ்வாய்க்கு பகைக்கோளான சனி, புதன், ராகு, கேதுவுடன் இணைந்து செவ்வாய் இருக்கக்கூடாது. அல்லது செவ்வாய்க்கு மேற்படி பகைக்கோள்களின் தொடர்பு இருக்கக்கூடாது. தொடர்பு என்றால் செவ்வாய்க்கு 2, 5, 7, 9, 11, 12 இருக்கக்கூடாது. அதாவது இந்த 6 இடத்துல. அடுத்து ராகு கேது மிட் பாயிண்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது. ராகு கேந்துவோட கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. இதைத்தான் பிருகுநந்தி நாடியில் மங்களகாரகன் செவ்வாய்க்கு தோஷம்னு எடுத்துக்கிறோம். செவ்வாய் தோஷம் என்று எடுத்துக்கப்படுவதில்லை. ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனும் பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள செவ்வாயும் 6, 8 இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் இருவரிடம் ஒற்றுமை குறைவாக இருக்கும். குறிப்பாக 6, 8 வரும் ராசிகள் மேஷம் கன்னியாகவும் அல்லது மிதுனம் விருச்சிக ராசியாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதாவது காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷம், 6வது ராசி கன்னி, காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுனம், அதற்கு 6வது ராசி விருச்சிகமாகும். மேச ராசியின் அதிபதி செவ்வாய் ஆவார். மிதுனம் கன்னி ராசியின் அதிபதி புதன் ஆவார். செவ்வாய்க்கும் புதனும் ஒருவருக்கொருவர் பகையாகும். ஆகவே அவர்களுக்குள் ஒற்றுமை குறையும். ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் ஜீவனை குறிக்கும் குருவுடன் ராகு இருந்து அல்லது குருவுக்கு மிட்பாயிண்டில் ராகு இருந்தால் அந்த ஜீவனின் ஆயுள் பாதிக்கும். விரைவில் இறப்பு அடையக்கூடிய அமைப்பாகும். பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் கணவனை குறிக்கும் செவ்வாயுடன் அபஜய கர்மாவான ராகு அல்லது செவ்வாய்க்கு மிட்பாயிண்டில் ராகு இருந்தால் அவர்களை இணைக்கக்கூடாது. அந்த பெண்ணின் கணவனுக்கு ஆயுள் பாதிக்கும். கணவன் விரைவில் இறந்து விடுவார். ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் குரு ராகு இணைவு இருந்தால் மாங்கல்ய பலம் உள்ள பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தை இணைக்க வேண்டும். இதாங்க இதுக்கு உண்டான பலன். செவ்வாய் தோஷம்னா என்ன, சாதாரண ஜோதிடத்தில் அதாவது பராசர முறையில் எப்படி, பிருகுநந்தி நாடி முறையில் எப்படிங்கிறத நாம் பார்த்துட்டோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.